வணக்கம் நண்பர்களே. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தோட நெருங்கிட்டோம். ஸோ மேபி எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லை, ஏன்னா ஊருக்கு ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அங்கே நெட்ஒர்க் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். சரிங்களா? ஸோ இந்த 2025 வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்கணும்னு நினச்சிருக்கீங்க, அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் போட்டிங்க, எப்படிலாம் முடிஞ்சுங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசி வாரங்களில் அதையெல்லாம் மேபி நீங்கள் திரும்பி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். போன வருஷம் டிசம்பர் மாதம் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும்னு நினச்சிருந்தோம், என்ன மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். நானும் நிறையா விஷயங்கள் திங்க் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம். ஒரு விஷயம் பண்ணேன், பட் 100% எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன்னா இல்லை, பட் ஒரு 50% ஆச்சும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டினை எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த வருடத்துக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிகிட்டே இறங்குங்க. இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 100% நடக்கலாட்டியும் ஒரு 50% ஆச்சும் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ கண்டினியூஸாக ஒரு புக்கை ரீட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் என்னால் ஒரு புக்கை போட முடிஞ்சிச்சு. அந்த புக்கு முடிஞ்ச இன்னொரு புக்கை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஆல்மோஸ்ட் பாதி பக்கங்களுக்கு மேலே படிச்சுட்டேன். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு உங்கள் துறையை சார்ந்ததாக இருக்கலாம், இல்லாட்டி பொதுவான புத்தகங்களாக இருக்கலாம், ஏதாச்சும் புத்தகங்களை படிங்க, ஏதாச்சும் ஒரு விஷயங்களை கற்றுக்கங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒரு மடங்கு உயர்றதுக்கான வழிகள் தேடுங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினச்சது. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 4 hour ஒர்க் வீக் புக்கில் 150 பேஜஸ்க்கு மேலே படிச்சுட்டு இன்னொரு 150 பக்கங்கள் தான். ஸோ மீத இருக்கிறனால மேக்ஸிமம் ரீட் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? நீங்களும் கண்டினியூஸாக படிங்க. சரிங்களா? நம்மளை உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது என்னையை பொறுத்தளவில் நம்மளோட லேர்னிங் மட்டும்தான். சரிங்களா? அதை எப்போதுமே விட்டுறாதீங்க. அது எந்த மாதிரி லேர்னிங்காக இருக்கலாம், புக்கு மட்டும் இல்லை, ஏதாச்சும் வீடியோவாக இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நல்ல சேனல்லேருந்து விஷயங்களை கேட்குறதா இருக்கட்டும். ஸோ எதுவாக ஆனால் இருக்கணும், பட் லேர்ன் த குட் திங்ஸ், நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா ஊருக்கு போயிட்டால் நெட்ஒர்க்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இயர் எண்ட் நிறைய பேருக்கு 9 to 5 இருக்கவங்கலாம் லீவ் கிடச்சிருக்கோம். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? லைஃப்பை 2026 ஒரு அருமையான இயராக மாறட்டும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிவிட்டு, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் இயர் எண்ட். தேங்க்யூ.